வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்த் இந்தியன் டிஷ் நம்ம ஸ்டைலில் அழகாக டேஸ்ட்டாக செஞ்சு காட்ட போகிறாங்க. அந்த டிஷ் பேர் இந்தியன் மஷ்ரூம் ரோஸ்ட். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 350 கிராம் மஷ்ரூம், சாப் பண்ண 2 தக்காளி, ஃப்ரை பண்ண 2 வெங்காயம், 2 டீஸ்பூன் புளி தண்ணி, 1 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, காஷ்மீரி மிளகாய் 8 நம்பர், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை 1 கையளவு, கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு பேனில் 6 முந்திரி பருப்பு, 8 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாயில் இந்த மாதிரி கீரி உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இந்த மிளகாய் வந்து சுத்தமாக காரம் இருக்காதுங்க, அதனால் 8 நம்பர் தைரியமாக ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இது மேலே இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. மூடிட்டு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகாய் எல்லாமே அப்படியே வளவலன்னு ஆகிட்ருக்கும் பாருங்கள். இப்போது மிளகாவை மட்டும் வேற வேண்டாங்க, மிளகாவை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பையும் எடுத்து போட்டு ஓரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்து வறுக்கணும், அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும் இதில். அதனால் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மட்டும் தாங்க ஆட் பண்ணணும். பாப்பி சீட்ஸ் 1 டீஸ்பூன், அதாவது கசகசா. இதை போட்டுட்டு சிம்மில் லோ ஃப்ளேமில் வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா கலர் மாறிடும். தனியாக இது மாதிரி மாறினோடனே எடுத்து நம்ம எடுத்து வச்சோல்லிங்களா காஷ்மீரி மிளகாய் முந்திரி பருப்புலாம் போட்டு ஜாரில் போட்டு எடுத்து வச்சோல்லிங்களா, அதிலே வந்து இதை ஆட் பண்ணி அரைச்சிக்குங்க. இது கூட நீங்கள் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிவிட்டு 10 நம்பர் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மூடிட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தக்காளியும் ஃப்ரைடு ஆனியனையும் வறுக்க போகிறோம். அதை தனியாக அரைச்சி இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வருங்க 2 தக்காளி 130 கிராம் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண வெங்காயம் 130 கிராம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 வெங்காயம் ஆட் பண்ணி இதையும் நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இந்த மாதிரி இப்போ 2 பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, இது 2த்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 350 கிராம் மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஹை ஃப்ளேமில் அப்படியே வறுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணி விடுங்க. மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணி விடும்போது அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி நிறைய விடுங்க. அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, 2 பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. இது எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா நல்லா வதங்கணுங்க. ஓகேங்களா? நல்லா அப்படி வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முட்டை விடும் பார்த்திங்களா, ப்ளக்குன்னு முட்டை வரது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் வதக்கிட்டே இருங்க. இது நல்லா வதக்கணுங்க. இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்குங்க. அந்த மாதிரி எண்ணெய் பிரியுது பாருங்கள். தொக்குலேருந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் வெல்லத்தை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில். இந்த மாதிரி எண்ணெய் பிரியணுங்க. இப்போது பிரிஞ்ச உடனே தொக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகிட்டு குக் ஆகணும். குக் ஆகிடுச்சுன்னா இழுத்துச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை இழுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த எண்ணெய் வெளியே விடும். அப்போது நம்ம மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹை ஃப்ளேம்லேயே. இந்த மாதிரி தொக்காக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கருவேப்பிலையை ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்க வாசனை எல்லாமே இந்த மசாலாவில் இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வாசனைக்காக கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போதும். 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. இதில் ஒரு அழகுக்காக தக்காளி வந்து நான் 1 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த விதை இல்லாமல். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தொக்கா வரணும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து மசாலா வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு மஷ்ரூம்லேயும் அந்த சாறு இறங்கிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வச்சு சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.